இருப்பேன். நல்ல கைகளை தட்டலாமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்தும். தமது அந்த நல்ல கைத்தட்டி காத்து நடத்தும். வெட்கப்படாம கைத்தட்டி பாதம் கல்லில் மோதாமல் கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. நல்ல கைத்தட்டான வாலிப பிள்ளைங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. உங்க சத்தம் உயரட்டும். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. கைத்தட்டி நல்லா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. உன்னதர் மறைவில் வல்லவர் என்றும், உன்னதர் மறைவில் வல்லவர் என்றும், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில், உன்னதர் மறைவில் வல்லவர் என்றும், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றேன். கையில தட்டி தேவனை நோக்கி வெட்கப்படாம என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா ஷகரியா ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்காம கண்கள் மூடி ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. வாயை திறந்து ஆராதிக்க. துதிப்பேன் 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 துதிப்பேன். என்ன போராட்ட பிரச்சனை வந்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தலாமே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உலகத்துல வாழவும் தெரியும். சில பேருக்கு கரங்கள் இல்லை. ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற கரங்கள் தந்திருக்கிறார்னா அதான் கொலைசீர்ல ஒரு வசனம் சொல்லப்படுது, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்களாம். என்ன சொல்லியிருக்க வசனம்? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைச்சு ஒவ்வொன்றையும் நினைச்சு நிச்சயமா நன்றி அறிதல். இந்த ஆராதனைக்காக ஆயத்தப்படும் போது ஆண்டவர் என்னோட கூட நினைப்பூட்டின ஒரு வார்த்தை எடுத்து வசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் அதோடைய 10ஆவது வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் அதோட 10ஆவது வசனத்தை வாசிக்கலாம். என்ன பட்டிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு வசனம்? நீங்க பேசலாம் நினைக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்குதா? கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத யார் சொல்றானா, இந்த தேவனை பார்த்த ஒரு ஸ்திரீ அல்ல, இஸ்ரவேல் கூட்டத்துல வாழ்ந்த ஒரு ஸ்திரீ அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறாள், உங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்,
அறிஞ்சிருக்கிறோம். வாயில திறந்து சொல்லாமே, உங்க தேவன் சில நேரத்துல நம்ம ஆண்டவரை குறிச்சி நீங்களும் நானும் ஆராதிக்க ஆண்டவரை குறிச்சி நமக்கு தெரியுதோ இல்லையோ, சில நேரத்துல புறஜாதினருக்கு அவரை குறிச்சு நல்லாவே தெரியும். இந்த ஸ்திரீ ஒரு புறஜாதிய ஒரு ஸ்திரீ, அங்க எரிகோ பட்டணத்துல, அங்க பட்டணத்து மேல அவரை குறிச்சு வேசின்னு சொல்லப்படுது. அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தை சொல்றா, உங்க தேவன் யார் என்பது எங்களுக்கு தெரியும், உங்க தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம்ங்கிற ஒரு வார்த்தையை இந்த ஸ்திரீ கேள்விப்பட்டிருக்கிறா. இந்த ஆண்டவர் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடத்தினவர், இவர்களுக்கு வனாந்தரத்துல எந்த ஒரு விதையும் விதைக்காம எந்த ஒரு அறுவடையும் செய்யாம இவர்களை வனாந்தரத்துல மன்னாவை கொண்டு போஷித்தவர் சொல்லி யார் கேள்விப்பட்டிருக்கிறா? சொல்லுங்க, வாயில் தந்து யார் சொல்லப்பட்டிருக்கிறா? யார் சொல்ற அந்த வார்த்தைய? ராகாப். சொல்லுங்க, ராகாப். வரும்போதே ஃபெவிக்விக் பட்ட அந்த மாதிரி சில பேர் வாயில. சொல்லுங்க, ராகாப். அப்போ இந்த ஸ்திரீ இவர் அந்த தேவனை குறிச்சு கேள்விப்பட்ட உடனே இவள் அழகா அந்த வார்த்தையெல்லாம் சொல்றா, நான் உங்க தேவனை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கிறோம். இதே நீங்க அடுத்து யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். சரி, அவள் எங்க இருக்கிறாளாம்? இஸ்ரவேல் கூட்டத்தின் நடுவில. சொல்லுங்க, இஸ்ரவேல் கூட்டத்தின் நடுவில. இவ்வளவு நாள் நினைச்சு பாருங்க, இதுவரைக்கும் அந்த ஸ்திரீ கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேவன் அற்புதத்தை செய்கிறவர், இந்த தேவன் அடையாளங்களை செய்கிறவர். சில நேரத்துல நம்ம சில காரியங்களை கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா? அவங்க குடும்பத்துல இந்த அற்புதம் நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையில இவங்க கணவன் இப்படி ரட்சிக்கப்பட்டாராம். சில காரியங்களை கேள்விப்பட்ட ஒரு ஸ்திரீ இந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை சொல்லப்படுது. அவள் அந்த ஸ்திரீ எங்க இருக்கிறாளாம்? அந்த கூட்டத்தின் நடுவில் என்ன செய்றா? இருக்கிறா. இந்த காரியத்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை எனக்கு கட்சி தந்த ஒரு காரியம், இவ்வளவு நாள் கேள்விப்பட்டவள் இனி பார்க்க போகிறாள். ஆமென். இவ்வளவு நாள் அந்த ஸ்திரீ இந்த தேவனை குறிச்சு கேள்விப்பட்டிருப்பா, இந்த ஆண்டவர் எப்படி நடத்துவாரு, எப்படி மன்னாவை கொண்டு போஷித்தார் என்ற ஸ்திரீ இனி 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்து பிறகு சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஸ்திரீ இனி அதை ருசி பார்க்க போகிறான். பக்கத்துல கைகளை குலுக்கி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கேள்விப்பட்டீங்களோ, அவங்களுக்கு குஷ்டரோகம் இல்ல, அவங்களுக்கு கொரோனா இல்ல, பக்கத்துல கையை குலுக்கி நல்லா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கேள்விப்பட்டத இனி நீங்க அனுபவிக்க போறீங்க. சொல்லுங்க, இதுவரைக்கும் யாருக்கோ நடந்த ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில நடக்க போகிறத இனி நீங்க அனுபவிக்க போகிறீங்க. அப்படி இருக்கிற இடங்களை எளிமை நின்று கிடலாமா? ஒரு 10 நிமிஷம் கத்தர் ஆராதிக்க போறோம். அப்படி இருக்கிற இடங்களை எளிமை நின்று கிடலாமா? ஒரு 10 நிமிஷம் கத்தர் ஆராதிச்சு செய்தி வேலைக்கு நேராக கடந்து போக போறோம். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல விரும்புற ஒரு வார்த்தை, இவ்வளவு நாள் நான் என் வாழ்க்கையில் சில காரியங்கள், அவங்க குடும்பத்தில் அற்புதம் நடந்துச்சு, உண்மைதான். இவ்வளவு நாட்கள் அவங்க திருச்சபையில் அற்புதம் நடந்துச்சு. இவ்வளவு நாள் சில வாக்கு தத்தங்களை நம்ம கேள்விப்பட்டதாகவே இருக்கிறதே தவிர இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் அதை பார்த்ததில்லை. இத்தனை நாட்கள் ஆமென் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவினால் போஷித்ததை கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்படுது, அந்த ஸ்திரீ இஸ்ரவேலின் கூட்டத்தின் நடுவிலே அவள் இருக்கிறாளா. என்னங்க தெரியுமா அர்த்தம்? இனி என்னென்ன அற்புதம் நடக்க போகுதோ இதுவரைக்கும் கேள்விப்பட்ட அவளுடைய வாழ்க்கையில அவள் பார்க்க போகிறாள். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வாழ்க்கையில எதெல்லாம் கேள்விப்பட்டேனோ, எந்தெந்த வாக்கு தத்தங்களை நான் கேள்விப்பட்டேனோ, இனி அதை என் கண்கள் பார்க்க போகுது. நல்லா 2 கரங்களை தட்டி, இனி என் குடும்பத்தில் அந்த அற்புதம் நடக்க போகுது, இனி என் குடும்பத்தில் அதிசயம் நடக்க போகுது. இதுவரைக்கும் அவர்களுக்கு பிள்ளைங்க பெற்றாங்க என்றத, ஆபிரகாம் பிள்ளை பெற்றார் என்பதை கேள்விப்பட்ட எங்க வாழ்க்கையில இனி நாங்களும் அதை பார்க்க போகிறோம். அந்த ராகாப் என்கிற ஒரு வேசி, அந்த ஸ்திரீ இனி அவளுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை பார்க்க போகிறார். இந்த விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. எதெல்லாம் கேள்விப்பட்டீங்களோ, எதெல்லாம் மற்றவர்களுக்கு நடந்து சொல்லி கேள்விப்பட்டீங்களோ, இனி என் வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் நடத்துவார். அப்படி 2 கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதுவரைக்கும் நான் எதெல்லாம் கேள்விப்பட்டேனோ அது என் தேவன் நிச்சயமா என் வாழ்க்கையில் செய்வார், அது நிச்சயமா நான் பார்ப்பேன் சொல்றவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதுவரைக்கும் நான் கேள்விதான் பட்டேன்,
இதுவரைக்கும் அந்த ராகாப் இந்த தேவன் எப்படி சிவந்த சமுத்திரத்தை அவர் பிளந்தார் என்பதை கேள்விதான் பட்டாலே தவிர இதுவரைக்கும் கேள்விப்படலே. ஆனால் இனி அந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த ஸ்திரீ இந்த தேவன் என்னெல்லாம் செய்ய போகிறாளோ அந்த மன்னாவை இந்த ஸ்திரீயும் ருசி பார்க்க போகிறாள். ரீபா ஷேகே லேமோ. இன்னைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கேள்விப்பட்டதாக இருக்கிறதோ அது எல்லாம் மாமிசமாக போகுது. எந்தெந்த வார்த்தைகள் ஆமென் ஆவியில இருக்கிறதோ அது மாமிசமாக மாற போகிறது. நல்ல 2 கரங்களை தட்டி அப்பா என் வாழ்க்கையில இனி நான் அதை பார்க்க போகிறேன், இனி நான் என் வாழ்க்கையில அதை பார்க்க போகிறேன் சொல்றவங்க thank you Jesus. அப்படி 2 கரங்களை உயர்த்தி ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யும். ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம். வார்த்தையை விசுவாசி சொல்லுங்க, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் மற்றவங்க குடும்பத்தில் இந்த அற்புதம் நடந்ததுங்கிறத நான் கேள்விப்பட்டேன். 10 வருஷமா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகிச்சு சொல்லி இத்தனை நாட்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டு இந்த ஆராதனை சொல்ல விரும்புகிறது, இவ்வளவு நாள் நீ கேள்விப்பட்ட உண்மைதான். இவ்வளவு நாள்கள் உங்க காதுனால் கேள்விப்பட்டீங்க, சில வாக்கு தத்தங்களை கேள்விப்பட்டீங்க. ஆனா அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை சொல்லப்படுது, அவர்கள் இனி நடுவிலே இருந்தார்கள். அந்த ஸ்திரீ அந்த ராகாப் இனி அந்த கூட்டத்தின் நடுவிலே. என்னங்க அர்த்தம்? இதுவரைக்கும் கேள்விப்பட்ட சில வார்த்தைகளை இனி நீங்க ருசி பார்க்க போறேன்னு சொல்றவங்க நல்ல 2 கரங்களை தட்டி thank you எதெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டீங்களோ அறிக்கை செய்யுங்க, அது நிச்சயமாய் மாம்சமா மாறும். ஓர் அற்புதம் நாங்கள் காண செய். ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, ஒரு அற்புதம் நாங்கள் காணணும், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஓர் அற்புதம் காண செய்யுமே. ஹalleluya ஹalleluya யாவே ஹாலே. அவர் உயர்த்தி பாருங்க, ஹalleluya யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே ஹalleluya. நீங்க சொல்லுங்க, யாவே ஹாலே ஹalleluya. உங்க சத்தம் மட்டும் உயர்த்துங்க, யாவே ஹாலே ஹalleluya. அசைவாடும் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசை. என் வாக்கு தத்தங்கள் மேல ஓ ஆவியே தூய்மையின்
வாய்களை வாய்த்திடம். தூயரே ஆவியே அசைவார். உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சொல்லுவோம். இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இடைபடட்டும்பா. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் நீர் வியாபித்து ஆண்டவரே நீர் வீற்றிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இந்த நாளில் எங்களுக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் எங்களை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை புஷ்டியும் கொழுமையுமாய் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க கரத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பா இந்த நாளில் ஆண்டவரே விதைகளாய் விதைக்கப்படுகிற இந்த வசனங்கள் ஆண்டவரே சத்ருவானவனாலே திருடப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இந்த இடம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவர் மீது உம்முடைய ஆளுகை கடந்து வருவதாக. ஆண்டவரே, சிந்தனை சிதற பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபிக்கிறோம். அப்பா, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களை ஒரு குடும்பமாக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்கேயோ பிறந்து வளர்ந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறபடியினாலே அவர் நம் மத்தியிலே உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எங்கேயோ இருந்து கற்பனைகளை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் சொல்ல வேதம் சொல்கிறது, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்தவர் இந்த ஆலயத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். இதன் ஆமேன் தானா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாலிபர்கள் மத்தியிலே கடைசி கால யுத்த சேனை ஊழியங்கள் என்று வாலிபர்களை ஒரு சேனைகளாய் எழுப்புகிற ஒரு உன்னத பணியிலே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் எங்களையும் இந்த ஆலயத்திற்குள்ளே உங்களை சந்திக்கவும் உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே நாங்களும் பங்கு பெறவும் கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் போதகருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த ஆலயத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட சில காரியங்களை பேச ஆரம்பித்தார். ஆண்டவரே, அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே வேகமாக நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். கைகளில் நீங்கள் வேதாகம் இருக்கும் என்றால் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? இன்னொரு முறை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த வார்த்தையை நமக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
இந்த வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது உங்களால் ரிசீவ் பண்ண முடியுது. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்கிற பாதையிலே நாம் சந்திக்கிற சில சவால்களை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில பல ஆண்டுகளாக, பல நாட்களாக, பல மாதங்களாக இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கலையே. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் செபிக்க ஆரம்பித்து, நான் செபித்து நான் சோர்ந்து போனதுதான் தாமதம். அநேக காரியங்கள்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல என் கண்களால நான் பார்க்க முடியல. சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் மாறணும், சில காரியங்கள்ல சில அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது உண்டு. ஆனா சில நேரங்களிலே இந்த காத்திருக்குதல் நம்ம எங்கு கொண்டு போய் நிறுத்துகிறது அப்படின்னா, அநேக நேரங்கள்ல நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளி விடுகிறது. நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களுக்காக ஒரு சில காலங்கள் வரை நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனா ஒரு காலங்களை நாம் கடக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் வேகமும் குறைய ஆரம்பிக்கும். சில நேரத்துல நாம் ஜெபிக்கிறதையே, அந்த பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கிறதையே நம்ம நிறுத்தி விடுவோம். ஆனா இந்த வேதத்துல நம்ம இங்க வாசிக்கும் பொழுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நல்லா இருக்குது, ஆனா இந்த சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை என்னால பார்க்க முடியலையே, இந்த காரியத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலையே, இந்த மனிதனுக்குள்ள ஒரு மாற்றத்துக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன், என்னால் அதை பார்க்க முடியல, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைக்காக நான் காத்திருக்கிறேன், அதை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி அங்கலாய்த்தவர்களாக, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை என் கண்கள் இன்னும் பார்க்கலையேன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல ஒரு தம்பதியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க 5வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா இந்த தம்பதியை குறித்து சொல்லுகிறது. வேகமா யாராவது வாசிக்கலாமா? இங்கு ஒரு தம்பதிகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த தம்பதிகளுடைய பெயர்கள் என்ன அப்படின்னா, சகரியா, எலிசபெத். இவர்களை குறித்து இந்த வேதத்துல, இந்த லூக்கா முதல் சுவிசேஷத்திலே, இந்த லூக்காவினுடைய முதல் அதிகாரத்திலே ஏன் எழுதப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இந்த சுவிசேஷ பகுதியிலே இடம்பெறுவதற்கு எந்த ஒரு காரியம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது, ஏன் இவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறு சுவிசேஷ பகுதியிலே இடம்பெற வேண்டும். ஏன்னா இந்த சொல்லப்படுகிறது, இவர் ஒரு ஆசாரியன். இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இவர்களை குறித்ததான ஒரு விளக்கத்தை அடுத்த வார்த்தையிலே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நிறைய நேரத்தில் நம்முடைய வீடுகளில் சில ஒரு போர்டுலாம் வச்சிருப்பாங்க, 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் வைக்கலனாலும் ஏதாவது ஒரு வீட்டில் வச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த 10 கட்டளைகள் போல அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகள், நியமங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு 10 வரியில் எழுதப்பட்டது கிடையாது. யூதர்களுடைய கற்பனைகளை குறித்து சொல்லும் பொழுது மொத்தம் 618 கற்பனைகள் உண்டாம். எத்தனை கற்பனைகள்? 618 கற்பனைகள். நியமங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 4000 நியமங்கள் இருக்கிறதா. எத்தனை நியமங்கள்? 4000 நியமங்கள். இப்ப வாசிங்க, அதுல அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல 618 கற்பனைகளின் படியையும் 4000 நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த நாட்கள்ல இருந்த பெரிய பெரிய பிரதான ஆசாரியனை குறித்து கூட இந்த வேதத்துல சொல்லப்படல. ஒரு சாதாரண ஒரு ஆசாரிய வகுப்பிலே, அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே இருந்த
இந்த சகரியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா நீங்க கவனிங்க. இவர்களை குறித்து சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பதாக வாழ தவறினவர்கள், குற்றம் புரிந்தவர்கள், விழுந்து எழுந்திருந்தவர்கள், அவருக்கு முன்பதாக செம்மையில்லாத வழிகளிலே நடந்தவர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லல. அதான் நான் சொன்னேன், 618 கற்பனைகள், கிட்டத்தட்ட 4000 நியமங்களை கை கொண்டு குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்களாம். சில நேரத்தில் நம்முடைய இந்த ஆலயத்தில் நம்ம செபிக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற பாதைகள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், நிறைய நேரத்தில் நம்மை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, அந்த அக்கா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த அண்ணன் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்குறோம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு நமக்கு என்ன உறவு இருக்கிறதுன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நம்ம வெளியில இந்த ஆலயத்துல நேர் முழங்கால் போடும்போது மற்றவர்கள் நினைத்து அவர்கள் செபிக்கும் பொழுது இவங்கெல்லாம் நல்லா செபிக்கிறவங்க நம்ம நினைத்துக் கொள்ளலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனிதனை குறித்த சாட்சியை தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார்களாம்? குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த 7வது வசனத்தில் இவர்களை குறித்த ஒரு காரியம் எழுதப்படுகிறது. வாசிங்க 7வது வசனம். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். நல்ல கவனிங்க. குற்றமற்றவர்கள், ஆண்டவருக்கு முன்னாடி ரொம்ப நீதியுள்ளவரா இருந்தாங்க. ஆலயத்துக்கு வர்றது, செபிக்கிறது, ஆலய காரியங்கள்ல ஈடுபடுகிறது. ஆலயத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது கிடையாது. சொல்ல புரியுதா? ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ரீதியில தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவை பொறுத்து அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் வேறுபடும். ஆனா இங்க சொல்லப்படுகிற ஒரு டாப் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு மனிதன், கர்த்தருக்கு முன்பதாக குற்றமுற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன், நீதியாய் இருந்த மனிதன், நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பதாக இருந்த மனிதன், இவனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது அவர்கள் இருவருக்கு என்ன இல்லையா? பிள்ளை இல்லாதிருந்தது. இந்த வேதத்துல வாசிக்கும் பொழுது இவர்கள் இருவரும் திருமணமாகி கர்த்தருக்குள்ள இணைக்கப்பட்ட பொழுது இவர்கள் பெரிய கனவோடு கூட அவர்கள் அந்த வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கும் பொழுது ஒரு 2 வருடம் 3 வருடம் கழியும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல தாங்கள் குறைவுபடுகிறதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் அவர்கள் விண்ணப்பித்திருக்கணும். எதற்காக? ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த விண்ணப்பம் கிட்டத்தட்ட கடந்து சென்றது எத்தனை வருடம் அவர்கள் ஒருவேளை ஜெபித்திருக்கலாம். ஒரு 25 வயதுல அவங்க திருமணம் பண்ணி இருந்தனா ஒரு 45 வயது வரை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ஜெபித்திருக்கலாம். ஒரு 20 வருடம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க, எங்க சந்ததியை ஆசீர்வதிங்க, இப்படி அவங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த ஜெபத்தினுடைய காலம் இப்பொழுது கடந்த ஒரு காலத்திற்குள்ளாக இவர்கள் நுழைந்து விட்டார்கள். இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது 7வது வசனத்தினுடைய பின்பகுதி, இருவரும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். கிட்டத்தட்ட நான் நம்புறேன் ஒரு 60 வயசு அவங்க கிராஸ் பண்ணி இருக்கலாம். அப்ப நல்லா பாருங்க, ஒரு 60 வயதுல இருக்கிற ஒரு பெண்மணி அல்லது சகரியா அவரை விட ஒரு 10 வயது 5 வயது கூட இருந்தனா, இவர்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும் ஜெபம் பண்ணிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 60 வயதை கிராஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா, அந்த 25 வருடத்திலே அவர்கள் செபித்த அந்த ஜெப விண்ணப்பம் இந்த 60 வயதை கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் 35 வருடத்தை அவர்கள் கடந்த மாத்திரத்திலே அந்த ஜெபம் மறைந்து போனது. ஆரம்பத்தில் ரொம்ப ஆண்டவர்கிட்ட மன்றாடி இருப்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தில் நாங்க குறைபட்டு இருக்கிறோம், நாங்க ஒழுங்கா தானே இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாகத்தானே இருக்கிறோம். ஒருவேளை அவங்க பார்த்திருக்கலாம், அந்த ஆசாரிய வகுப்பிலே இருந்த ஆசாரியர்கள் தங்கள் வாழ்க்கையிலே குற்றமுள்ள வாலிபர்கள், குற்றமுள்ளவர்களாக அவர்கள் நடந்திருக்கிறத அவங்க கண்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு குழந்தை இருந்திருக்கலாம். ஆண்டவரே இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறானே, எனக்கு மட்டும் ஏன்? நான் உங்களை உண்மையா பின்பற்றினேனே, உங்களை உண்மையாய் தொழுது கொண்டேனே, உண்மை உண்மையாய் உங்கள் ஆண்டவரே அடிச்சுவடுகளை நான் பின்பற்றினேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை? அதே நேரத்தில் அநேகருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான், எனக்கு மட்டும் ஏன்?
இந்த வார்த்தை சொல்லுகிறது, இப்ப ஏன்னு கேட்கிற ஒரு காலத்தையும் அவர்கள் கடந்து விட்டார்கள். அந்த வார்த்தையில வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த சகரியா அந்த இடத்துல உள்ள போறாரு. அவர் ஒரு ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு தூதன் இறங்கி வாரான். அவன் சொல்றான், உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறோன்னு சொல்லும் பொழுது அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தையவே யாரால நம்ப முடியல? சகரியாவில நம்ப முடியல. நான் கிழவனா இருக்கிறேன், வயது சென்றவனா இருக்கிறேன், இது எப்படி ஆகும்? அந்த இடத்துல அந்த தூதன் சொன்ன மாத்திரத்தில் இருந்து அந்த இடத்துல எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை தன்னுடைய வயிற்றுல கேரி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ 6 மாதம் கழித்து ஒரு தூதன் மரியாளை சந்திக்கிறான். நல்லா கவனிங்க, மரியாளை சந்திக்கிறான். அந்த மரியாளை சந்திக்கும் பொழுது அவளுடைய வயிற்றிலே பிறக்க போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. அவர் எப்படி இருப்பாரு? அவர் பெரியவராய் இருப்பார். அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே 34வது வசனத்துல மரியாள் சொல்றா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி நடக்கும்? நல்லா கவனிங்க, யதார்த்தமான ஒரு வார்த்தை. எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது யோசேப்போடு கூட, இது எப்படி ஆகும்? இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த தேவதூதன் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். 36வது வசனம் யாராவது வாசிக்கலாமா? ஓகே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தையில அந்த தூதன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இப்ப இனத்தாளா இருக்கிறாள் எலிசபெத்து, அவள் ஒரு குமாரனை கேரி பண்ணி இருக்கிறா. இது அவளுக்கு 6ஆம் மாதம். நல்லா கவனிங்க, இந்த தூதன் மரியாளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். இந்த காரியத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியான ஒரு காரியத்தை அவளுக்கு உரைக்க வேண்டும். இதற்காக இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் தேவன் ஒரு காரியத்திற்காக தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என் வாழ்க்கையில நடக்கல நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க, ஏன் என் வாழ்க்கையில இந்த ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அநேகருக்கு சாட்சியாக உங்க வாழ்க்கையை கர்த்தர் வைக்கிறதற்காக கர்த்தர் சில பாதைகளின் ஊடாய் உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை இல்லைன்னு பொழுது இந்த எலிசபெத் அம்மா ஆகார போல, அந்த சாராள போல ஆகார இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல என் வைத்ததான் கற்பத்தை தான் கர்த்தர் அடைச்சிட்டாரு, என் வேலைக்காரியோடு கூட எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தாருன்னு சொல்லி இருந்தனா இந்த 36வது வசனம் இங்க எழுதப்பட்டிருக்குமா? எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, தேவ திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இவர்கள் கடந்து சென்றதினாலே இந்த வார்த்தையை அந்த தேவதூதன் அந்த மரியாளின் இடத்துல சொல்ல பொழுது அவள் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாள். அந்த வார்த்தை 36வது வசனத்தை சொல்லிட்டு 37வது வசனம் வாசிப்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மரியாளுக்கு புரிந்து விட்டது, வயது சென்ற கற்பம் செத்து போன இந்த எலிசபெத்தினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்க கூடுமானால் என் வயிற்றிலையும் ஒரு குழந்தை பிறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறான், டாக்டர்ஸ் ஃபைல்ஸை மூடி இருக்கலாங்க, ஆனா கர்த்தர் அந்த ஃபைல்ஸை மறுபடியும் ஓபன் பண்ண போறார். அல்லேலூயா. எதெல்லாம் முடியாதுன்னு மனிதர்கள் சொல்லி இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார், அது மனிதனால முடியாதது, என்னால முடியாதது கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தைக்கு அப்புறம் மரியாள் ஒண்ணுமே சொல்லல, நான் அவருடைய அடிமை, அவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். சில காரியங்களுக்கு நம்மளே சில கால அளவுகளை வைத்து நாம் நம்முடைய விசுவாசத்தை குறைத்துக் கொள்ளுகிறோம். இதெல்லாம் நடந்தா, இதுக்குள்ள நடந்தா ஓகே, இதை தாண்டிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு மனிதன் இருந்தான். எடுத்தவங்க வாசிங்களா,
மார்க் 5வது அதிகாரம். மார்க் 5வது அதிகாரத்துல அந்த மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. வாசித்தீங்கன்னா அந்த மனிதனுடைய மகள் என்ன பண்றா அப்படின்னா 23வது வசனம் வாசிக்கலாமா? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க, யவீருன்ற ஒரு ஆலய தலைவன், ஜெப ஆலய தலைவன். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறாரு. அங்க வந்து அவர்கிட்ட அவன் வந்து சொன்ன ஒரு காரியம், என் குமாரத்தி செத்து போனா உங்க கைகளை வையும்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் என்ன சாகல, அவ சாகிறதுக்குள்ள நீங்க அவன் மேல கைகளை வைத்து நீங்க ஜெபித்தா அவ உயிரோடு எழும்பிடுவான். இதுதான் யவீருக்குள்ள இருந்த விசுவாசம். நான் சொல்ல புரியுதா? நீங்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துறதுக்குள்ள நீங்க வாங்க, நீங்க வந்து அவ மேல கைய வச்சிட்டனா அவ உயிரோடு எழும்பிடுவா, அந்த நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டுருவா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துறதுக்குள்ள நீங்க வாங்க. இப்போ யவீரு இயேசுவை அவனுடைய வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இந்த வழியில என்ன நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியாது, படித்திருப்போம். பின்வரும் பகுதியில ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் இரத்தப்போக்குள்ள, தன் சரீரத்திலே இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ பார்க்கிறா. பல நன்மைகளை, பல அற்புதங்களை, கர்த்தர் செய்த காரியங்களை பார்த்த அவள் இப்ப என்ன பண்றா? பயங்கரமான கிரவுடு ஆண்டவரை சுற்றி சூழ்ந்து இருக்கிறது. இவ வேகமா வந்து அங்க உள்ள கூட போக முடியல. நான் சொல்ற காரியத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணா உங்களுக்கு தெரியும். 12 வருடம் தன்னுடைய சரீரத்தில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவள், அவளால நல்லபடியா நடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் சொல்ல புரியுதா? 12 வருடம் இரத்தப்போக்கு. இதை குறித்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு கேன்சர் மாதிரி. அவளால எழும்பி நடக்க முடியுமான்னு தெரியல. அவளால் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைந்து அந்த கூட்டத்து கிரௌடெல்லாம் தள்ளி அவர்கிட்ட போய் இதை குறித்து சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர்கிட்ட என்னால போக முடியாது, பேச முடியாது, ஆனா எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொற்றணும்னு சொல்லி அவள் முயன்று உள்ள போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகம் அடைகிறான். இயேசு கிறிஸ்து அங்க அவளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா 35வது வசனம் வாசிக்கலாமா? மார்க் 5:35. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் இப்படி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து, போதகரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க? உங்க குமாரத்தி மரித்து போனா. நல்லா கவனிங்க, மரித்து போனா. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த வேலைக்காரன் யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறான்? யவீருவின் இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறான். 36வது வசனத்துல சொல்லப்படுகிறது, வாசிங்க 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே இதுக்கு யவீரு ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ரிப்ளை பண்றாரு. வாசிங்க. ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி போதும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல யவீருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் உடைஞ்சிருச்சு. அவன் என்ன நினைச்சானா, என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துறதுக்குள்ள இயேசு என் வீட்டுக்குள்ள வந்து என் பிள்ளை மேல கைய வச்சிடணும், வச்சா என் பிள்ளை எஞ்சிருவா. இப்ப என்ன நியூஸ் வந்துருச்சு? உங்க பிள்ளை மரிச்சு போயிட்டா. போதகரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க? வாங்க, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். போய் எல்லாத்தையும் கட்டி செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல அடக்கத்தை செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அவன் யவீரு கர்த்தரை நம்பி இந்த காரியத்திற்குள்ள ஆண்டவர் இந்த காலத்திற்குள்ள அவரை என் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சான். இப்ப அந்த காலத்தை தாண்டி யவீரு நிக்கிறான். மகள் மரித்து போனான். ஆனா ஆண்டவர் 36வது வசனத்துல சொல்லப்படுகிறது, யவீருவே பயப்படாதே. நல்லா கவனிங்க, நான் நம்புறேன் இதுவரைக்கும் யவீருவ இயேசுவினுடைய கரங்களை பிடித்து யவீரு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். இந்த வார்த்தைக்கு அப்புறம்
யவீருனுடைய கரத்தை ஒருவர் பிடிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை அவர் பிடிக்கிறாரு. இதுவரைக்கும் யவீரு இயேசுவின் கரத்தை பிடிச்சு, எங்க வீடு அங்கதான் இருக்கு, வாங்க சீக்கிரம் போவுன்ட்டு போனா, இப்போ அவன் கை தளர்ந்த உடனே இப்போ இன்னொருவருடைய கரம் அவன் கரத்தை பிடிக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன நடக்குது நீங்க வாசித்தீங்கன்னா 41வது வசனம், அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள போறாரு, வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகும் என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே 42வது வசனத்தில் சொல்லுகிறப்படுகிறது, சிறுபெண் எழுந்து நடந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யவீருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், இல்ல இவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இன்னும் டைம் இருக்கு, என் வாழ்க்கையில இன்னும் டைம் இருக்கு, என் வாழ்க்கையில கர்த்தருடைய செயலை பார்க்கிறதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, என் வாழ்க்கையில இன்னும் முடியல. டாக்டர்கள் சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு, அவ்வளவுதான், அதை தூக்கி போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் சொல்றார், யார் சொன்னா இன்னும் முடியல, உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லலாம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் சொல்லலாம், காலம் கடந்து விட்டது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், காலத்தை கடந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஏதோ இந்த வார்த்தை இந்த ஆலயத்தில் பிரசங்கிக்கப்பட்டால் நலமாயிருக்குன்னு சொல்லி நான் இந்த வார்த்தையை நான் எடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொன்னார், என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் நம்புறேன் இனி வருகிற நாட்கள்ல அநேகருடைய காரியங்களை தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார், அநேகருடைய சூழ்நிலையை மாற்ற போகிறார், அநேகருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். அநேக நெடுநாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சில சூழ்நிலை மாற போகிறது, சில மனிதர்களுடைய காரியங்கள் மாற போகிறது. இதெல்லாம் மாறுமா நினைச்சல, கர்த்தர் சொல்லுகிறார், இனி வருகிற நாட்கள்ல அநேக சாட்சிகளை இந்த ஸ்தலத்துல கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். அதான் பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீங்க விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியங்க, யாரை விசுவாசிக்கிறோம்? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். அல்லேலூயா. ஒரு பொருளை உருவாக்கணும்னா ஒரு பொருள் வேணும். இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த புல்பீட்டை உருவாக்கணும்னா அப்படி உருவாயிராது. இதுக்கு ஒரு மரம் வேணும். அந்த மரம் இருந்தால் தான் அந்த ஆசாரி கரெக்டாக அதை வடிவமைச்சு இதை ஒரு புல்பீட்டா உருவாக்க முடியும். நல்லா கவனிங்க. ஆனால் கர்த்தர் எப்படியா உங்களுக்கு ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு, உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு என்ன தேவை? ஆரோக்கியமான கர்ப்பப்பை தேவை இந்த உலகத்தின்படி. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எதுவும் தேவையில்லை, என் வார்த்தை போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே உருவாக்குகிறவர். கத்தார் தேசத்திலே பிலிப் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தார். இந்த தேவ மனிதனை குறித்து சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 3000 மக்கள், இவருக்கு ஒரு ஆலயம் இருந்தது, அந்த ஆலயத்திலே அவர்களை ஆராதனைக்குள்ளாக நடத்தி கொண்டிருந்தார். இது நடந்த சம்பவம். இவர் சும்மா பாஸ்டரா மட்டும் அங்க இல்ல, ஒரு பெரிய மல்டி மில்லியனர், அமெரிக்காவை சார்ந்த ஒரு மனிதன், கத்தார் தேசத்தில் ஒரு பெரிய பிசினஸ்மேன். கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்தார், ஒரு பெரிய ஒரு கம்பெனியை நடத்திட்டு வந்தாரு. அவருக்கு கீழே ஒரு 2000-3000 பேர் வேலை செஞ்சாங்க. ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய கார்ல முன்னாடி டேஷ்போர்ட்ல ஒரு பைபிளை, அவருடைய பைபிளை வைத்துக்கொண்டு காரை ஓட்டி கொண்டு வந்தார். இந்த கத்தார் தேசத்துல வேதத்தை வெளியிலே சுதந்திரமாக எடுத்துக்கொண்டு போவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த நாட்கள்ல. அப்போ இந்த கார் வரும்பொழுது அந்த சாலையோரத்தில் இருந்த காவலர்கள் இவருடைய காரை வழிமறைத்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி அது என்னது அப்படின்னு கேட்கிறாங்க. இது கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறார். சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. ஏன்னா அது ஒரு இஸ்லாமிய நாடு,
குர்ஆன் தான் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த இடத்துல அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய வாக்குவாதம் உருவாகி செஞ்சு அவர் சொல்றாரு இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இது மெல்ல மெல்ல மேலதிகாரிகளுக்கு போய் கிட்டத்தட்ட யாரு காதுக்கு போயிட்டு அப்படின்னா கத்தார் தேசத்தினுடைய மன்னனுடைய காதுக்கு போயிட்டு. நல்ல கவனிங்க, அந்த மன்னனுடைய காதுக்கு போனோடனே யார் அவன் நம்ம தேசத்துக்கு வந்துட்டு நம்ம கிட்டே இது பண்ணிட்டு இருக்கான், அவனை வர சொல்லுன்னு உடனே அந்த மன்னனுக்கு முன்பதாக அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த சட்டத்தின்படி அவர்களுடைய மதத்தை குறித்து தவறாக சொல்லுகிறவர்கள் அவர்கள் கொலை செய்யப்படணுங்கிறது அவர்கள் சட்டத்தில். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா அவர் கேட்கிறாரு, இவர் அமெரிக்க பிரஜையானனால அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறாங்க. உண்மையில உனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் சொல்றேன் கொடுக்க, குர்ஆன் தான் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லிவிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றார். அவர் கடைசியா சொல்லிட்டாரு இல்லைங்க பைபிள் தான் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறார். அவர் கழுத்துல கைத்திய வச்சு கடைசியா சொல்றாங்க, நீ இப்போ இந்த வார்த்தையை நீ திருப்ப பெற்றுக்கொள்ளலனா இப்போ இந்த இடத்துல கொலை செய்யப்படுவாய் அப்படின்னு சொல்லி கழுத்துல கத்தி வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், நீ என்னை கொன்னு போட்டாலும் சரி பைபிள் தான் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டார். மெல்ல அவருக்கு நியூஸ் வருது, ஐயா இஸ் அமெரிக்கன் சிட்டிசன், அவர் அமெரிக்க பிரஜை, இவரை கொலை செய்தால், ஏன்னா அமெரிக்காவுடைய நேரடி ஆதிக்கத்தில் தான் காலனி ஆதிக்கத்தில் தான் கத்தார் தேசமானது ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அமெரிக்க சிட்டிசன் யாரையாவது நம்ம கொன்னா அது பெரிய கண்ட்ரி இஷ்யூ ஆயிரும். இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா இவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் முடக்கி விட்டு இவரை அனுப்பி விடுவோம் அப்படின்ட்டாங்க. இது நல்ல யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பல மில்லியன் டாலர்ஸ் அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது. நடந்த சம்பவம் முடக்கப்பட்டது. பெரிய மல்டி மில்லியனர் முடக்கப்பட்டு கையில 10 பைசா இல்லாம அரை நிர்வாணமாய் அவருடைய சட்டையை தூக்கி ஏர்போர்ட்ல அவர் மூஞ்சில வீசி, அங்க பாரு தேசத்துக்கு போற ஏர்போர்ட் அங்க இருக்கு, அந்த ஏர்போர்ட்டுக்குரிய டிக்கெட்டை மட்டும் அவர்கிட்ட தூக்கி போட்டு ஒழுங்கா ஓடி போ அப்படிங்கிறாங்க. கண்கள்ல கண்ணீரோடு கூட அந்த ரன்வேல நடந்து வர்றாரு, பெரிய அழுகையோடு கூட. ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன், நான் உனக்கு உண்மையா தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த பாதம் சொல்லி அழுதுட்டே வராரு. அங்க அந்த இடத்துல வாஷிங்டன் டிசிக்கு ஒரு பெரிய பிளைட் இன்னைக்கு அந்த பிளைட்ல ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்தோட பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க. நடந்த காரியத்தை சொல்லும் போது அவர்களால் பரிதாபப்பட தான் முடிஞ்சு, வேற எதுவும் பண்ண முடியல. வாஷிங்டன்ல போய் இறங்குறாரு. அங்க போய் பாஸ்போர்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா எங்கள் மதத்திற்கு விரோதமாக பேசினார் என்று சொல்லி அந்த இடத்துல சீல் வச்சதுனால அவங்க சொல்றாங்க எங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, இப்ப ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு என் கிராமத்துக்கே நீ அனுப்பிடுங்கன்னு சொல்லி அங்க இருந்த போலீஸ்காரங்களா ஏர்போர்ட்ல வாஷிங்டன் டிசில சில அமௌண்ட் டாலர்ஸை கலெக்ட் பண்ணி அவர் கையில கொடுக்குறாங்க. அவர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வராரு. ஒரு சத்தம், பிலிப் நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த வாஷிங்டனை விட்டு வெளியே போக கூடாது. ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே இவர் என்ன பண்ணாரு, இந்த கொடுக்கப்பட்ட காசுக்கு நிறைய டாக்ஸ் வாங்கி நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அந்த டாக்ஸ் கொடுக்கும் பொழுது தற்கொலைக்கு நேரா போன ஒரு வாலிப மகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நாட்கள் உருண்டோடினது. நான் சொல்றது ஜார்ஜ் புஷ் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த நேரம். அப்பதான் ஜார்ஜ் புஷ் அமெரிக்க ஜனாதிபதியை எலெக்ட் பண்ணப்படுறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த வெள்ளை மாளிகைக்கு ஒரு டைபிஸ்ட் தேவை அப்படின்னு உடனே அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டைபிஸ்டுக்கு கால் ஃபார் பண்றாங்க. இந்த பிலிப் யாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து தற்கொலைக்கு நேரா போன ஒரு பெண்மணியை ஆண்டவரோடு நடத்தினாரோ அந்த மகள் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒயிட் ஹவுஸ்க்குள்ள ஜார்ஜ் புஷ்னுடைய பர்சனல் பிஏவாக உள்ள போயிட்டான். ஒரு நாள் ஜார்ஜ் புஷ் கேட்கிறாரு, ஆர் யூ சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியாமா? அவ சொல்றா, ஒரு நாள் நான் மரணத்துக்கு நேரா நான் போயிட்டு இருந்தேன், ஒரு மனிதன் பிலிப்ன்ற ஒரு மனிதன் இயேசுவை குறித்து எனக்கு சொன்னா, நான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறேன், அந்த இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஜார்ஜ் புஷ் இவர் கேட்கிறா, ஜார்ஜ் புஷ் பிரசிடென்ட் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த இயேசுவை நான் அறியாமல் இருந்திருந்தால் இந்த வாஷிங்டன் டிசில போதை பொருட்களுக்கு அடிமையாகி ஏதோ ஒரு தெருக்குள்ள நான் விழுந்து கடந்திருப்பேன். நாட்கள் உருண்டோடினது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கத்தார் தேசம் அமெரிக்காவுடைய நேரடி ஆதிக்கத்தில் இருக்கு.
இப்போ அமெரிக்கால இருந்து ஒரு குரூப் வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை அங்க எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க சைன் போட்ட உடனே தான் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். இப்போ ஜார்ஜ் புஷ் கிட்ட ஒரு போன் வருது, ஐயா கத்தாருக்கு செல்ல வேண்டிய குழு ரெடி ஆயிட்டு அவர்களை தலைமை தாங்க வேண்டிய நபர் இன்னும் இல்ல. உடனே ஜார்ஜ் புஷ் பக்கத்துல இருந்த அந்த பெண்மணிகிட்ட கேட்கிறாரு, உனக்கு யாரும் தெரியுமா? கத்தார் தேசத்துக்கு ஒரு டீம் ரெடி ஆயிட்டு அவங்கள நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? ஐயா எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒரு பிலிப் அப்படின்னாரு. பிலிப்பா? உடனே கால் பண்ணுன உடனே கால் பண்றாங்க. பிலிப் எடுக்கிறாரு, அம்மா சொல்லுமா நல்லா இருக்கியா அப்படின்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை, நீங்க உடனே கத்தார் தேசத்துக்கு போகணுமா. வார்த்தையை கேட்ட உடனே வேற எந்த தேசத்துக்கு வேணாலும் என்னை போக சொல்லு, கத்தார் தேசத்துக்கு மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்னாராம். நல்லா கவனிக்க, இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் சொன்னாராம், இல்ல இது பிரசிடென்ட்னுடைய உத்தரவு, நீங்க போய்தான் ஆகணும். நடந்தது என்ன தெரியுமா? வாஷிங்டன் டிசியில இருந்து ஒரு பிளைட் கத்தார் தேசத்துக்கு புறப்பட்டது. எல்லாம் கோட் சூட் மாட்டி எல்லாம் உள்ள 20 பேர் அடங்கிய குழுக்கு தலைவனாக நிற்கிறார். கத்தார் தேசத்துல இரவு அப்படியே வந்து பிளைட் வந்து நிக்குது. இந்த பிளைட்டினுடைய கதவு திறக்கப்பட்ட உடனே இந்த பிளைட்டுக்கு முன்பதாக ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இறங்கி பிலிப் வந்து இறங்கி பார்க்கிறாரு. எந்த ரன்வேல அரை நிர்வாணமாய் அழுது கொண்டே இந்த பிளைட்ல ஏறினாரோ, இப்ப அவருக்கு முன்பதாக ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டு அந்த கத்தார் தேசத்தினுடைய உயர் அதிகாரிகள் சல்யூட் பண்ணி நிக்கிறாங்க. அவர் சொன்னாரு, எடியம் பைபிள் அப்படின்னு சொன்னாரு. பைபிளை எடுத்து தன்னுடைய மார்போடு கூட அணைத்து கொண்டு அந்த ரன்வேல அந்த ரத்தின கம்பளத்திலே நடக்க ஆரம்பித்தார். அந்த மன்னன் பார்க்கிறான், இவனை நம்ம இந்த இடத்துல இருந்து அனுப்பணுமே, இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மாசம் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அப்போ அந்த மன்னன் சொல்றாரு, கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிலிப் சொன்னாராம் மன்னன்ட்ட, நீ அன்னைக்கு என்னைய கத்தி முனையில நிப்பாட்டின, இன்னைக்கு என் தேவன் உன்னை என் பேனா முனையில நிப்பாட்டிட்டார் அப்படின்னாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னாராம் ஒரு வார்த்தை, நான் இங்க சைன் போடணும்னா கத்தார் தேசத்துல கிறிஸ்தவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக வேதத்தை எடுத்து செல்லலாம் என்கிற ஒரு அரசாணையை நீ வெளியிடணும் அப்படின்னாங்க. உடனே வெளியிட்டாங்களாம். அது அப்ரூவல் ஆகி கத்தார் தேசத்தில் அரசாணையா வெளியிடப்பட்டதான். சொல்லப்பட்டது, இன்றைக்கு இந்த பிலிப் அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை வார்த்தையில சொல்றார், எதெல்லாம் இழந்துட்டேன், எதெல்லாம் என் வாழ்க்கையில முடிஞ்சது, எதெல்லாம் என் வாழ்க்கையில அவ்வளவுதான் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலையை மாற்றுகிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. காலங்களை மாற்றுகிற ஒருவர் உண்டு. இதெல்லாம் நடக்குமா? இனி இந்த தேசத்துல அவமானப்பட்டு போனதுதான் மிச்சம்னு போன மனிதனை ரத்தின கம்பளங்களிலே நடக்க வைப்பார் என்றால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெக்கப்பட்ட இடத்திலே உங்கள் தலையை அவர் நிமிர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ, நீங்க வெக்கப்பட்ட தேசத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் கொடுக்கிறார்னா, இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றவங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செயலாற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஓ நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே. Thank you Jesus. Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, எஸ் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கேட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வார்த்தையை நான் கேட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் வாழ்க்கையில இன்னும் ஏதும் முடியலன்றதை எனக்கு சொல்றீங்க. என் வாழ்க்கையில இனி அவ்வளவுதான் நான் நினைச்ச நாட்கள் உண்டு. இனி இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்க வாய்ப்பில்லைன்னு நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அப்பா, காலங்களை கடந்து எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறவர் நீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்பா, எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர் நீர். எங்கள் வாழ்க்கையில இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. Thank you Lord. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி என்னை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவர். எல்லாரும், சேதமின்றி என்னை காப்பவர்.
சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் இக்கற்ற மக்களின் மறைவிடம். சொல்லுவோம், எக்காலத்தும் எல்லாரும் நம்பிடுவோம் இக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசு என் அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசு என். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாது. எல்லாரும் சொல்லுவோம், வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடெங்கே நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடெங்கே நடக்கிறார். கரங்களை உயர்த்தி எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவி. சொல்லுங்க, எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு திக்கத்தில் இயேசுவே அடைக்க. எல்லாரும் பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசு என் அடைக்க. கரங்களை உயர்த்தி எக்காலத்தும் நம்பிடு. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு, நீங்க தான் எனக்குப்பா. என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க தான் செய்ய முடியும். இந்த சூழ்நிலையை நீங்க தான் மாற்ற முடியும். இந்த காரியங்களை நீங்க தான் மாற்ற முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அந்த வார்த்தை எங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்பா, அந்த வார்த்தையை நான் கேட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் கூட இருக்கிறீங்க, என்னை நடத்துகிறவராய், சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவராய், எனக்கு ஒரு நன்மையை தருகிறவராய், என் வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் என் மத்தியில நீங்க இருக்கிறீங்க. நீங்க என் வாழ்க்கையில வாங்க, என் குடும்பத்துக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் சூழ்நிலையை மாற்றுங்கன்னு சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி எக்காலத்தும் நம்பிடுவோம் இக்கட்டில் அடைக்கலம். பக்கபலன் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசு என் அடைக்கலம். சொல்லுங்க, பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில். அநேக உடைந்த உள்ளத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட இனிய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகுமா? இந்த காரியங்கள் மாறுமா? இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேனான்னு சொல்லி உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட அநேகர் நின்று கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறா, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.
என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்தை முடிகிறதுக்குள்ள, இந்த 2025ஆம் ஆண்டு முடிகிறதுக்குள்ள சிலர் இந்த உங்க வாழ்க்கையில சில மாற்றத்தை பார்க்க போறீங்க, சில காரியங்கள் மாறுதலை பார்க்க போறீங்க. இத்தனை வருடம் ஜெபித்தீங்கல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2025ஆம் ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில சில இளங்கிளை துளிர்க்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரம் வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.